முடிச்சு விட்டாங்க போங்க நண்பர்களே, முடிச்சு விட்டாங்க போங்க. பார்வோட ஆட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்களப்பா. ஆனா பார்வோட ஆட்டம் இதுக்கப்புறம் தான் ஆரம்பமாகும் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியல. இருந்தாலும் எனக்கு ஒரு கொஸ்டின், ஆமா இந்த டாஸ்க லைவ்ல எப்போ அனௌன்ஸ் பண்ணீங்க? நானும் லைவ் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒரு சைடு ரெக்கார்ட் ஆயிட்டும் இருக்கு லைவ். எந்த டைம்ல அனௌன்ஸ் பண்ணாங்கன்னே தெரியல. நான் ரெக்கார்ட் போட்டதை வர ரிட்டர்ன் போய் எடுத்து பார்க்குறேன். இந்த டாஸ்க் எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்கன்னே தெரியல. இந்த டாஸ்க் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனௌன்ஸ் பண்ண டாஸ்க்ல டீமை பிரிச்சிருக்காங்க. டீமை பிரிச்சதுக்கு தான் லைவ்ல கடந்து சண்டே போட்டுட்டு இருந்தாங்க. நான் எதுக்கு இவங்க சண்டே போட்டுட்டு இருக்காங்க, என்ன டாஸ்க்னு தெரியலன்னு பார்த்தா ஸ்வாப் டாஸ்க். ஆமா, அந்த ஸ்வாப் டாஸ்க் எப்போ அனௌன்ஸ் பண்ணீங்க? சரி, அது கூட இருந்துட்டு போட்டு என்னங்க ஸ்வாப் டாஸ்க்ல திடீர்னு பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் வின் பண்ணி சபரி எஃப்ஜேங்க மாதிரி வந்திருக்காப்ல. இதெல்லாம் என்னங்க எனக்கு புரியலங்க. நேத்து என்னன்னா அப்டேட் வந்து கெமியும் விக்கல் சுக்ரமும் சேஞ்ச் ஆகி வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. அதான் ஸ்வாப் ஆகி வந்திருக்காங்கன்னு. இங்க பார்த்தா எஃப்ஜேயும் சபரியும் ஸ்வாப் ஆகி போயிருக்காங்க. என்னங்க நடக்கு லைவ்ல ஒண்ணுமே புரியல போங்க. ஆனா எங்க அக்கா பாருக்கு இது தேவைதான். என்ன வாய் பேசினாங்க, அப்பா கடுமையான வாய் பேசிட்டு இருந்தாங்க. மொத்தமா முடிச்சு விட்டாங்க. சரி, என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா லைவ்ல இப்போ தான் ஸ்வாப் டாஸ்க் வச்சு முடிச்சாங்க. அந்த ஸ்வாப் டாஸ்க சத்தியமா எப்போ அனௌன்ஸ் பண்ணான்னு எனக்கு தெரியல. மேபி நான் மிஸ் பண்ணியிருந்தா நீங்க பார்த்தீங்கன்னா எனக்கு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. நான் லைவ் பார்த்த வரது எங்க அனௌன்ஸ் பண்ணாங்கன்னே தெரியல. ஓகேவா? அந்த ஸ்வாப் டாஸ்க் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது என்ன டாஸ்க்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் சீசன் ஆக்சுவலாக அந்த டாஸ்க் வச்சிருந்திருப்பாங்க, கவனிச்சிருப்பீங்க. ஒரு சைடு டீம்ல இருந்து 2 பேர், ஓகேவா, அந்த 2 பேர் வந்து ஒயிட் கலர்ல ஃபுல் ட்ரெஸ் போட்டுப்பாங்க. ட்ரெஸ் போட்டு காலில் வந்து அந்த அந்த வாத்து பொம்மையை கட்டியிருப்பாங்க. ஒரு சவுண்ட் விடலாம், லைட்டாக அப்படி பட்டாங்க கத்தோம்ல, அந்த வாத்து பொம்மையை 2 சைடும் கட்டிப்பாங்க. காலில் கட்டிட்டு 2 பேர் ஒரு பாக்ஸுக்கு வெளியே நிற்பாங்க. அது பிக் பாஸ் டீம்காரங்க பாக்ஸுக்கு வெளியே நிற்பாங்க. உள்ள டீலக்ஸ் ரூம்காரங்க 3 பேர் நிற்பாங்க. எப்படி அந்த பாக்ஸுக்குள்ள டீலக்ஸ் ரூம்காரங்க 3 பேர் இருப்பாங்க. பஸ்ஸர் ஆனால் டீலக்ஸ் ரூம்காரங்க கண்ணை கட்டிக்கணும். டீலக்ஸ் ஒரு 3 பேருக்குமே கண்ணை கட்டிப்பாங்க. கண்ணை கட்டிட்டு தான் உள்ள நிற்பாங்க. அவங்க கையில் ஒரு டியூப் கொடுத்துருக்காங்க. அந்த டியூப் வந்து ஒரு மாதிரி ஒரு கலர் டியூப். ஏன் அந்த கலர் டியூப்பை கொடுத்துருக்காங்கன்னா, ஆப்போசிட்ல பிக் பாஸ் டீம்ல இருந்து 2 பேர் கோட்டையை தாண்டி வெளியே நிற்காங்கல்ல, அவங்க பியூர் ஒயிட் ஷர்ட் போட்டிருப்பாங்க. எதுக்குன்னா இந்த கலர் டியூப் அவங்க மேல பட்டுச்சா அப்படிங்கிறது தெரியறதுக்காண்டி அந்த மாதிரி கொடுத்து வச்சிருக்காங்க. இது என்ன டாஸ்க்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 பேர் உள்ள நிற்காங்கல்ல, இவங்க கண்ணை கட்டி நிற்பாங்க. பஸ்ஸர் அடிச்சோன்னே பிக் பாஸ் டீமை சேர்ந்த 2 பேர் வெளியே நிற்காங்கல்ல, அவங்க குடுன்னு அந்த பாக்ஸ்குள்ள வந்துடணும். பாக்ஸ்குள்ள வந்து வேகமா ஓடி இந்த கரையில இருந்து இந்த பக்கம் ஓடி வந்துடணும். இந்த பக்கம் ஓடி வந்தீங்கன்னா இந்த பக்கம் 2 சாவி இருக்கும். ஓகேவா? இந்த பக்கம் ஒரு ஆர்ச் மாதிரி வச்சு 2 சாவி தொங்க விட்டுருக்காங்க. பிக் பாஸ் ஹவுஸ்மேட் சேர்ந்த 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்க ஓடி வந்து ஆளுக்கு ஒரு சாவி எடுத்துட்டு இவங்க மேல அடிபடாம தப்பிச்சு அங்க ஓடிடணும். எப்படி இவங்க மேல அடிபடாம தப்பிச்சு அந்த சைடு ரிட்டர்ன் போயிட்டாங்கன்னா பிக் பாஸ் டீம் வின். ஒருவேளை அடிபட்டுனா லைட்டா அந்த டியூப் வச்சு இப்படி வீசுறாங்கல்ல, அப்படி இல்லை லைட்டா வீசும்போது லைட்டா தட்டிட்டாலும் பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ்காரங்க தோத்துருவாங்க. டீலக்ஸ் ரூம் வின் பண்ணிடுவாங்க. அப்படி டீலக்ஸ் ரூம் வின் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஸ்வாப் நடக்காது. ஸோ இந்த டாஸ்க்ல பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக டாஸ்க் வந்து கொஞ்சம் சின்னதாக சுறுசுறுப்பாக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு நான் கவனிச்ச வரதுக்கு. பட் எனக்கு என்னன்னா லைவ்ல இது அனௌன்ஸ் பண்ணவே இல்லை. சடனா லைவ்ல ஒரு சண்டை மட்டும் போச்சு. என்னன்னா, ரம்யா அவர்கள் வந்து உட்கார்ந்து இதுக்கு முன்னாடிலாம் ஏதாவது கூட்டம் போட்டா எங்களை கேட்பீங்க, இப்போ என்ன கூட்டம் போட்டு டாஸ்க்கு பேசியிருக்கீங்க, என்ன கூப்பிடவே இல்லை, அந்த டாஸ்க்கு என்ன சேர்க்கவே இல்லை, பாரு வந்தோன்னு நீங்களே சேர்ந்து முடிவு பண்ணிக்கிட்டீங்களா, அப்போ பாரு தான் எல்லாமான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. நான் ஒரு மாதிரி குழம்பிட்டேன். என்ன லைவ்ல ஏதோ டாஸ்க்கு சண்டை போடுறாங்களா, என்ன டாஸ்க்குன்னு தெரியல, ஒருவேளை சாப்பிட்டுட்டு இருக்க கேப்ல எதுக்காக டீம் பிரிச்சிருப்பாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ரொம்ப நேரம் சண்டை போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீலக்ஸ் ரூம்ல இருந்து 3 பேர் அந்த டாஸ்க்கு செலக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அது எப்போ செலக்ட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. யார் அந்த 3 பேர்னா, கானா வினோத், சுபிக்ஷா, விஜே பாரு, இந்த 3 பேருமே டீலக்ஸ் ரூம்ல இருந்து அந்த டாஸ்க்கு போயிருக்காங்க. 3 பேர் தான் கண்ணை கட்டிட்டு அந்த பாக்ஸ்குள்ள நிற்பாங்க. பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து 2 பேர் வந்திருக்காங்க. அவங்க யாருன்னா சபரி, எஃப்ஜேயும். இவங்க 2 பேர் தான் காலில் வந்து அந்த வாத்து பொம்மையை கட்டிக்கிட்டு ஒயிட் ஷர்ட் ஒயிட் பேண்ட் போட்டுட்டு அந்த கட்டத்தொழியா ஓடுறவங்க. ஓகேவா? இந்த டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பாரு அவர்கள் ஏகப்பட்ட விஷயங்களை பண்றாங்க. பாரு ஆகட்டும், கானா வினோத் ஆகட்டும், நொய்யான்னு ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இவங்க இஷ்டத்துக்கு ரூல்ஸை வந்து ஒரு மாதிரி போட்டுக்கிறாங்க. என்னன்னா, பாக்ஸ் இப்படி இருக்குங்க, பாக்ஸுக்கு வெளியே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நம்ம எஃப்ஜேயும் சபரி அவர்களும் நிற்கிறாங்க. ஓகேவா? பஸ்ஸர் அடிச்சோன்னே அவங்க பாக்ஸ்குள்ள வரணும். ஓகேவா? அப்படி இருக்கும்போது பஸ்ஸர் அடிச்ச பிறகு தானே இவங்களும் இந்த பாக்ஸ்குள்ள வர்ற மாதிரி இருக்கணும். யாரு இந்த கண்ணை கட்டிட்டு இருக்காங்களா, அவங்க 3 பேருமே பஸ்ஸர் அடிச்ச பிறகு தான் வர்ற மாதிரி இருக்கணும். அதுதான் ஃபேர் கேம். ஏன்னா அவங்க நடந்து வரும்போது சத்தம் கேட்கும், டொயின் சொல்லிட்டு. உங்க கையில் அவ்வளோ பெரிய டியூப் கொடுத்துருக்காங்க, நீங்க சுத்திக்கிட்டே இருந்தாலே தட்டிடுறான். பட் இவங்க என்ன பண்றாங்கன்னா, நாங்க பாக்ஸுக்கு சென்டரா தான் நிற்போம், நாங்கள் பாக்ஸுக்கு சென்டராக தான் நிற்போம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சென்டராக நின்னாங்க. சுபிக்ஷா அப்படியே நடந்து அப்படியே முன்னாடி போயிட்டாங்க. எங்கே எஃப்ஜே முன்னாடி போய் நிற்கிறாங்க. அப்போ தான் பஸ்ஸர் அடித்தோடனே இப்படி வீசினாலே அவுட் ஆயிடுவானே யார், எஃப்ஜே. ஏன்னா எஃப்ஜேக்கு முன்னாடி போய் நிற்கிறாங்க. அந்த டியூப் இவ்வளோ பெருசாக இருக்குது, நீட்னாலே எஃப்ஜே மேலே பட்டுரும். ஆனால் சொன்னால் இவங்க கேட்காம நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம், என்ன டாஸ்க்குனா உங்கள் இஷ்டத்துக்கு எதாவது பண்ணிட்டு இருப்பீங்களான்னு சொல்லிட்டு பயங்கரமாக பஞ்சாயத்து பண்ணுறாங்க. யாரையும் நம்ம விஜய் பாரு, சுபிக்ஷா, வினோத் எல்லாம் பயங்கர பஞ்சாயத்து. இடத்துல பிக் பாஸ் டென்ஷன் ஆகி டாஸ்க் ஆரம்பிங்கன்னு சொல்லியாச்சு. பஸ்ஸர் அடிச்சோன்னே
ரெண்டு பேருமே லைட்டா சவுண்ட் கொடுத்துட்டு ஒரு செகண்ட் ஹோல்ட் பண்ணாங்க. ஒரு செகண்ட் ஹோல்ட் பண்ணோன்னே இவங்க கிறுகிறுன்னு சுத்திட்டே இருந்தாங்க பாருங்க. எஃப்ஜே அந்த மாமா மின்னல் அப்படின்னு மாதிரி ஓடிட்டான், ஒரு சைடு ஓடிட்டான். ஆனா சபரி மட்டும் லைட்டா ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இங்க எஃப்ஜே ஓடினால, எஃப்ஜே ஓடினதை பார்த்துட்டு இங்க யாரோ ஓடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே அந்த பக்கம் திரும்பிட்டாங்க. 3 பேருமே அந்த பக்கம் திரும்பிட்டு டொயின் அந்த டியூப் வச்சு அங்க சுத்திட்டு இருந்தாங்க பாருங்க. சுத்தும் போது கரெக்டா சபரி அவர்களுமே ஓடிட்டாப்ல. எப்படி சபரி அவர்களுமே பிச்சு பிடி ஓடிட்டாப்ல. ஓடினோடனே போயிட்டு எஃப்ஜே ஃபர்ஸ்ட் கீ எடுத்துட்டு பிச்சு பிடி ஓடி வந்துட்டான். அவன் ஒரு மாதிரி பல்ட்டிலாம் அடிச்சு ஓடி வந்துட்டான். ஆனா சபரி மட்டும் அந்த இடத்துல ஹோல்ட் ஆகி கொண்டாரு நின்னாப்ல. இவங்க 3 பேரும் சேர்ந்து சபரி அடிப்பாங்கன்னு பார்த்தா மாத்தி மாத்தி அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிறாங்க. எப்படி மாற்றி மாற்றி அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த சின்ன கேப்பில் சபரியும் ஓடி வந்துட்டாங்க. ஸோ யாருக்குமே அந்த இது படவே இல்லை. அவங்க ரொம்ப ஈஸியாக இந்த பக்கம் வந்து சேர்ந்துட்டாங்க. அந்த மேட்ச்சில் இப்போ டீலக்ஸ் ரூம்காரங்க தோத்துட்டாங்க. தோத்த உடனே அதை மழுப்புறதுக்கு என்னென்னலாமோ டைலாக் விடுறாங்க. என்ன டைலாக் விடுறாங்க தெரியுமா? ஓ பூந்து போகலாமா, ஓ தவுண்டு போகலாமா, ஓ பறந்து போகலாமா, ஓ குதிச்சு போகலாமா, ஓ இப்படிலாம் கேம் ஆடுவீங்களா அப்படி. ஏங்க ஒரு அதாவது கமாரதின்னு நீங்களும் ஒன்று தான் போங்க. ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்கன்னா அந்த டாஸ்க்கை எப்படி வேணால் விளையாடுவாங்கன்னு உங்களுக்கு தெரியணும். அங்கே சவுண்ட் வருது, அது மட்டும் தான் மேட்ரு. அவ்வளோ சவுண்ட் வருது, அது சர்ரு பொருன்னு வீசி அடிக்க வைக்கல. 3 பேர் மாற்றி மாற்றி அடிச்சுட்டு இருக்காங்க. 3 பேர் மாற்றி மாற்றி ஏங்க ஆளுக்கு ஒரு கரையை பிடிச்சிட்டு சுற்றினாலே முடிஞ்சுங்க. சிறுபரு சுற்றினாலே முடிஞ்சு. லாஸ்ட் சீசன் ஞாபகம் இருக்கா? டிம்முன்னு சுற்றி எனக்கு தெரிஞ்சு யார் ரஞ்சித் அவர்கள்லாம் கண்ணை கட்டிட்டு பொத்துன்னு எங்கேயோ போய் விழுந்தாரு. அந்த அளவுக்கு அந்த சீசனில் விளையாண்டாங்க. இந்த சீசனை பாருங்க. இந்த சீசனை பொறுத்தவரைக்கு சீசன் 7ல் உள்ள டாஸ்க் எல்லாமே மாடிஃபை பண்ணி அப்படி குட்டியாக்கி சுருக்கி ஏதோ கொடுத்துருக்காங்க. அங்கே பூசணிக்காய் சைஸில் இருந்த டாஸ்க் எல்லாம் இங்கே வந்து நெல்லிக்காய் சைஸில் இருக்குது. அப்படி தான் டாஸ்க்கை கொடுத்துட்ருக்காங்க. ஸோ மொத்தத்தில் டீலக்ஸ் ரூம் வந்து தோத்துட்டாங்க. பிக் பாஸ் ஹவுஸ்மெண்ட்ஸ் வின் பண்ணிட்டாங்க. இங்கே தான் அடுத்த ட்விஸ்ட் ஆரம்பிக்குது. நான் நினச்சேன் சரி இவங்கெல்லாம் குரூப்பாக சேர்ந்து பேசி யாரோ 2 பேரும் இங்கே அனுப்புவாங்க நான் நினச்சேன். பட் பிக் பாஸ் என்ன பண்ணிட்டாருன்னா வின் பண்ண அந்த 2 பேர் யார், சபரி எஃப்ஜே, இவங்க 2 பேரையும் நிப்பாட்டி விட்டு சொல்லுங்க யார் ஸ்வாப் பண்ண போறீங்க, யார் 2 பேர் இந்த வீட்டில இருந்து டீலக்ஸ் ரூமுக்கு போக போறீங்க சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டோன்னே ரொம்ப தெளிவா எஃப்ஜே வந்து சபரியை சொல்றாப்ல, சபரி வந்து எஃப்ஜே சொல்றாப்ல. இவங்க 2 பேருமே மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டாங்க. இது ஒருவேளை டீம்ல பேசி வச்சு பண்ணாங்களா என்னன்னு தெரியல. பட் இவங்க 2 பேருமே மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டாங்க. சொல்லி முடிச்சோன்னே இவங்க எல்லாம் நினைச்சாங்கன்னா அப்படி பண்ணக்கூடாது, அது காமெடியா போகணும்னு நினைச்சா பிக் பாஸ் ஓகே சொல்லிட்டாரு. ஓகே நீங்க அங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ட்விஸ்ட் நீங்க 2 பேரு டீலக்ஸ் ரூம்ல இருந்து யார் 2 பேர் இந்த பிக் பாஸ் ஹவுஸ்க்கு வரணும்னு சொல்லுங்கன்னு சொல்லி அதையும் கேட்டுட்டாரு. ரொம்ப தெளிவா அடுத்த ஒரு பிளானை போட்டாச்சு. விஜே பாரு வியானா இந்த 2 பேரையும் தூக்கி இங்க போட்டாச்சு. எப்படி விஜே பாரு வியானா இந்த 2 பேரையும் தூக்கி இங்க போட்டாச்சு. வேற லெவல் சம்பவம். பட் நமக்கு கிடைச்ச அப்டேட் படி கெமி அவர்களும் விக்கல்ஸ் விற்கிற போது தான் ஸ்வாப் ஆனதா சொல்லியிருந்தாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்வாப்பே ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது. என்ன கதைன்னு தெரில. ஆனால் விஜே பாரு அப்போ எனக்கு தெரிஞ்சு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கியிருக்க முடியாது. அப்போ விஜே பாரு எப்படி நீங்கள் நாமினேஷனில் விட்டீங்க? நாமினேஷனில் மாட்டவே இல்லை. ஸோ இங்கே என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னே தெரில. என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரியல. மற்றபடி பிக் பாஸ் பயங்கர ட்விஸ்ட் அடிச்சு ஒரு சம்பவத்தை பண்ணிட்டாப்ல. இதில் ரம்யா சண்டை போட்டது எனக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் மாதிரி எனக்கு தோணுச்சு. ஒரு டாஸ்க்கு ஏன்னா இவங்க சொன்ன வரத்துக்கு நான் லைவ்ல பார்க்கல. இவங்க சொன்ன வரத்துக்கு அந்த டாஸ்க் அனௌன்ஸ் பண்ணோன்னே இந்த 3 பேர் நாங்கள் விளையாடுறோம்னு சொல்லி எந்திரிச்சிட்டாங்களாம். மற்ற யார்கிட்டையும் கேட்கலையாம், அவங்களே போயிட்டாங்களாம். மற்ற எல்லாரும் பார்த்துட்டு மட்டும் உட்காந்துருந்தாங்களாம். பார்த்துட்டு மட்டும் உட்காந்துருந்து முடிச்சுட்டு இங்கே வந்துட்டு எங்களை கூப்பிடல, குரூப்பாக சேர்ந்து டிசைட் பண்ணல அப்படின்னு சொல்லி ஒன்று அழுதுட்டு இருந்தாங்க. மொத்தத்தில் அப்படி இப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. எடிட்டிங் டீம் ரொம்ப கேவலமாக பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் போகிற போக்க பார்த்தா அப்புறம் 105வது நாள் டைட்டில் வின்னர் கப்பை தூக்கும் போது அதையும் கட் பண்ணிட்டு அப்புறம் கடைசியில் சும்மா அப்படி கை தட்டுறதை மட்டும் போட்டுட்டாலும் விட்டுருவீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்து எடிட்டிங் டீம் அதை கொஞ்சம் சரி பண்ணுங்க. நிறைய மிஸ்டேக் இருக்குது லைவ்ல. அன்னைக்கெல்லாம் ஒரு தடவை விக்கல்ஸ் விக்ரம் வந்து தண்ணி போல மேலே உள்ற மாதிரி போறாப்புல. ஓகேவா, அந்த இதில் தள்ளி போட்டு ஏதோ ஒன்று பண்ண போறாப்புல. அடுத்த செகண்ட்ல கேமரா திருப்பும் போது விக்கல்ஸ் விக்ரம் அந்த பக்கம் எங்க நடந்து போயிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்குள்ள அவர் பறந்தா வருவார் அங்க. ஸோ எடிட்டிங் டீம் நிறைய இடங்களில் மிஸ்டேக் பண்றாங்க. ஸோ அதை பார்த்து சரி பண்ணுங்க. மொத்தத்தில் வீட்டுக்குள்ள இப்போ தரமான சம்பவங்கள் ஆரம்பிச்சிருக்குது. விஜே பாரு கதறாங்க. ஐயோ முடிச்சு விட்டானடா, சோத்தகத்தெல்லாம் ஒழிச்சு வச்சனடா, முடிஞ்சடான்னு சொல்லி கதறாங்க. எனக்கு இந்த வீட்டுக்குள்ள திவாகர் அவர்கள் பண்றது இப்போ ரீசனாக எனக்கு பிடிக்கல. இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. சும்மா பொண்ணுங்களை ஒரு மாதிரி போய் கட்டி பிடிச்சிட்டு இருக்காது, ஒரு மாதிரி கன்றாவியா இருக்குது. நாகரிகம் பேசுற இந்த தர்பூசணி அதுவே நாகரிகமாக நடந்துக்க மாட்டேங்குது. என்னென்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஆல்ரெடி ஒரு ப்ரொமோ பார்த்துருப்பீங்க. வீட்டுங்களை இப்போ கூட சம்பவம் பண்ணிட்டு இருக்காரு. சும்மா விஜய் பார்வதி கட்டிப்பிடிக்க போயிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு தள்ளி விட்டு ஓடுறாங்க. அரோராவும் அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறது நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மாறுகாம கமெண்ட்ல போய் அடுத்த பார்க்கலாம்.